இப்படியே போச்சு அப்படின்னா இங்கே எதுவுமே பேச முடியாது, யாருமே பேச முடியாது. யூடியூப்ல யாருமே உட்காந்து பார்க்க முடியாது. யூடியூப்ல உண்மையாக எதுவுமே இருக்காது. நாளைக்கு ப்ரொமோஷன் பண்ணுறது மட்டும் தான் ஓடும். ஃப்ரீடமாக அது பேசவே முடியாது. இதுக்கப்புறம் என்னால் அப்படி பேச முடியாது விஷயம் தெரியல. எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. Soldiers, assemble. Let's cook. இந்த வால்பேப்பருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது, கடைசியா வந்துருச்சு. அதுக்காக தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்வாணி அப்படின்ற ஒருத்தங்களை ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போட்டதுக்காக அந்த ஸ்கூல்லையும் அவங்களையும் ட்விட்டர்லயும் யூடியூப்லயும் போட்டு அடின்னு அடிச்சிருந்திருப்பாங்க. ரொம்ப நாளா ஆசை இருந்துச்சு எனக்கு அந்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு. வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆசை இருந்ததா? ஆமா. அந்த ஸ்கூல்லையும் அவங்களையும் ட்விட்டர்லயும் யூடியூப்லயும் போட்டு அடின்னு அடிச்சிருந்திருப்பாங்க. ஆனா இந்த டேட்டுக்கு யூடியூப்ல நீங்க அந்த அடிச்ச வீடியோ எதையுமே பார்க்க முடியாது. ஏன்னா அது எதுவுமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் வியூஸ் இப்ப கிடையவே கிடையாது. கொஞ்சம் ஒரு 50,000க்கு மேல வியூஸ் பண்ண வீடியோ எதுவுமே இப்போ ஆன்லைன்ல இருக்காது, முக்கியமா யூடியூப்ல. சுதந்திர நாடு இல்லையா, சுதந்திரமா என்ன வேணா பண்ணலாம். அந்த வீடியோஸ்லாம் ஏன் இல்லைன்றத நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஏன் முதல்ல அது யூடியூபர்ஸும் ட்விட்டர் யூசர்ஸும் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டதுக்கு அந்த ஸ்கூலையும் இந்த பர்சனையும் அடிக்கணும். சோல்ஜர்ஸ்க்கு வந்து ரொம்ப நாளாக எந்த வேலையும் நான் கொடுக்கல, பட் இன்னைக்கு நான் ஒரு வேலை கொடுக்குறேன். கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி கண்டிப்பாக பேசுங்க, மற்ற கிரியேட்டர்ஸ் கிட்ட கொண்டு போங்க, இதை பேச சொல்லுங்க. இல்லை அவங்களுக்கு கண்டிப்பாக இங்கே கமெண்ட்ஸ் வெரிஃபைட் சிம்பிள் கமெண்ட்ஸ்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் இது வந்து ஒரு இதாக இருக்கு. சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ வந்து மற்ற வீடியோ மாதிரி இல்லை. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சு மற்ற கிரியேட்டர்ஸாக பேச சொல்லுங்க இந்த ஒரு விஷயத்துக்காக. ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் த ஸ்பீச் அப்படின்றது இங்கே வந்து ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறியா இருக்கு இந்த விஷயங்கள்ல. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க நான் எதுக்காக இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. சுதந்திர நாடு இல்லையா, அதனால நமக்கு சுதந்திரமா என்ன வேணா பண்ணலாம், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம நமக்கு பிடிச்சத. எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை விட ஸ்கில் இஸ் பெட்டர் தென் எஜுகேஷனா? என்ன சொல்றாங்க? அப்ப எஜுகேஷன் தேவை இல்லையா? ஸ்கில் மட்டும் இருந்தா போதுமா? ஸ்கில் மட்டும் இருந்தா வேலை கொடுத்துருவாங்களா? ஸோ பார்த்துருப்பீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஸோ மிஸ்டர் கேகே சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாரு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு ஏதோ ரியாக்ட் பண்ணுற மாதிரி. சரி, நானும் தான் அந்த வீடியோ பார்த்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் அவரோட சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. ஸோ இது வந்து யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருப்பாரு, மிஸ்டர் கேகேவோட இன்னொரு சேனல்ல. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்குறது தான் பாருங்க. ஸோ இந்த வீடியோட கான்டெக்ட் என்னன்னா ஷார்ட்டா சொல்லிடுறேன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஸ்கூல், எந்த ஸ்கூல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக எதுவும் தெரியல. ஸோ அந்த ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க. யாரை கூப்பிட்டுருக்காங்கன்னா நம்மளோட அவங்க பேரை சொன்னாலும் காப்பீடு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். தமிழ்வாணின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் ஒரு ஆக்டர்ஸ் போல. சுதந்திர நாடு இல்லையா, அதனால நமக்கு சுதந்திரமா என்ன வேணா பண்ணலாம், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம நமக்கு பிடிச்சத சீரியல்ஸ்லாம் நடிச்சிட்டு வராங்க. ஈவன் ஆஃபீஸ் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டர் தான். ஸோ அவங்க வந்து ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சைட் கேரக்டர் அண்ட் ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டர் அந்த சீரீஸ்ல. ஸோ ஆஸ்பைரிங்கா இருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரை பிரின்சிபலும் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. ஜாதிகள் இல்லை அடி பாப்பா, நக்கல்யா அவனுக்கு. இவங்க கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து ஃபேமஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்வியஸா அட்மிஷன்ஸ் வரும் அண்ட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் போட வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் நாலேஜ் ஷேர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை விட ஸ்கில் ரொம்ப முக்கியம். ஸ்கில் இஸ் பெட்டர் தென் எஜுகேஷன் சொல்லுவாங்க. खत्म टाटा गुड बाय. ஸோ அவங்க வந்து பேக்ரவுண்ட் செக் எதுவுமே பண்ணாம வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுட்டாங்க. ஸோ பேக்ரவுண்ட்லாம் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்லி ஃபேன்ஸ் வச்சுட்டு அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போட்டுட்டு இருக்காங்க. பிடிச்சா தேங்க்யூ, பிடிக்கலன்னா ஸோ நம்ம மிஸ்டர் கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணி வாய்ஸ் அவுட் பண்ணி போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து அண்ட் ஒரு டீம் மாதிரி வச்சிருக்காங்க போல, மிஸ்டர் எக்ஸ்பைரசி என்னன்னு தெரியல.
ஸோ டீட்டெயிலாக அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் கேகே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயிலாம் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசியிருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில பேசுகிறாங்க. ஒருத்தங்கிட்ட இப்போ நார்மலாக நம்ம யாரும் தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டே பேசினா ஹலோ சொல்லுங்க யாருங்க நீங்கள் அப்படின்னு தான் பேசுவோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லு என்னதான் ஏஜென்சி ஒரு பேசிக் மேனர்ஸ் எதுவுமே இல்லாமல் பேசுகிறாங்க. சரி ரைட்டு, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம், அவங்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியாது போல. அவர் வந்து அப்படி பேசுனதே தப்பு தான். அண்ட் இந்த தமிழ்வாணி வந்து பார்த்து கார்பரேட் கிளைம் கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் நம்ம மிஸ்டர் கேகே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் எந்த தப்புமே இல்லை கைஸ், நானும் தான் பார்த்தேன். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எங்கே போச்சு, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இன்ன வரைக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் விசஸ் கார்பரேட், பாத்ரூம் டூரு, பிஹைண்ட் வுட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை வந்து யூடியூப்ல போயிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பிரச்சனையாக போயிருக்கு. ஸோ இங்கே ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சீஃப் கெஸ்ட்டை யார் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சீஃப் கெஸ்ட்டை வந்து யாரை கூப்பிடணும், எதுக்காக கூப்பிடணும்னு தெரியாமல் மொத்தமாக அவங்க ஃபேமஸாக இருக்காங்களா, இன்ஸ்டாகிராமில் மில்லியன் கணக்கில் லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருந்தாவே போதும் கூப்பிட்டுறாங்க. ஸோ இது முன்னாடிலாம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் சீஃப் கெஸ்ட்டை யாரை கூப்பிடுவாங்கன்னா மோஸ்ட் இன்ஸ்பைரிங் அண்ட் அஸ்பைரிங் பீப்புள். ஸோ இவங்களை பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் ஆவாங்க. லைக் பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர், கலெக்டர் அந்த மாதிரி தான் கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து ரொம்பவே மாறிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா இல்லையா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஆப்வியஸாக இது வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது தப்பு தான். அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எங்கே போச்சு, நான் திருப்பி இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு யூடியூபர் தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா ஆக்சஸாக இருக்க சோஷியல் மீடியாவில் இருக்க கண்டென்ட் எடுத்து போது தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்க வந்து அந்த ரீல்ஸ், அந்த ஸ்கூல் எடுத்த ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எதுவுமே அவைலபிளாக இருக்காது. ஏன்னா கார்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஆப்வியஸாக பார்த்துருப்பீங்க, A2D சேனல்லையும் அதுதான் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ஏன் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, என்ன தப்பு இருக்கு அதில். ஸோ நான் சொல்கிறேன் என்ன தப்பு இருக்குன்ட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. ஸோ அவங்கள பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணி நிறைய பேர் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட நேம்ஸ், ஸோ தமிழ்வாணி அவங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆப்வியஸாக அவங்க பண்ண தப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அண்ட் இப்போ வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்க இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க பண்ண தப்பெல்லாம் மறைக்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். அவங்களோட பயம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்பயும் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பயம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க பண்ணிட்டு இருக்க ஆக்டிவிட்டிஸ் அவங்க பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கர்மா இஸ் அ பூமராங் கைஸ், வாட் யூ டூ இஸ் வாட் யூ கெட் அப்படின்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, கமிங் டு த பாயிண்ட். ஸோ இந்த வீடியோவில் வந்து டேக் அவே நீங்கள் வந்து என்ன எடுத்துக்கணும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூலில் ஒரு காலேஜஸில் சீஃப் கெஸ்ட்டை யாரை கூப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கூப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து வீடியோ போட மாட்டோம், ரியாக்ட் பண்ணி வீடியோ போட மாட்டோம். அண்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மோஸ்ட்டாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து தெரியும். ஸோ காப்பிரைட் கிளைம் வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ரெவன்யூ தான் வந்து ரெவன்யூ மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகும். ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு அந்த சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அந்த சேனலே டெலீட் ஆகிடும். ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஒரு ஸ்ட்ரைக் வந்து வரதுன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்களோட இன்டென்ஷன் பாருங்க. ஸோ அந்த தமிழ்வாணி அவங்களோட இன்டென்ஷனை பாருங்க. இவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து இவங்க சேனலே கம்ப்ளீட்டாக யூடியூப்ல இருந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மிஸ்டர் கேகே எங்களோட எல்லா சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கேகேக்கு தான் என்னோட ஃபுல் சப்போர்ட். அண்ட் நீங்கள் ஃபெல்லோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்க வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணுங்க. ஏன்னா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சே இருக்காது கைஸ். ஸோ இப்போ இவங்க வந்து கார்பரேட் மாதிரி, ஸோ கார்பரேட் விசஸ் சோலோ கிரியேட்டர்ஸ் ஒரு பிரச்சனை போச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆச்சு. ஸோ இப்போவும் இதே மாதிரி பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. நம்ம வாய்ஸை ரைஸ் பண்ணாதான் ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் ஸோ நம்மளை வந்து போட்டு சப்ரஸ் பண்ணிடுவாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சே கிடையாது. ஸோ நம்மளோட ஒப்பீனியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சோஷியல் மீடியாஸ்ல எடுத்து வைக்கவே முடியாது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். நான் மோஸ்ட்டாக கரெக்டாக தான் பேசியிருப்பேன். ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க.